ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ஹெல்த்தியாக இருக்கோங்க. எல்லாத்துக்கும் பொங்கல் எப்படி போச்சு? நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஹாலிடேஸும் முடிச்சுட்டு இப்போ பேக் டு ரொட்டீன் வந்திருப்போங்க எல்லாருமே. நம்ம vlog இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த vlog பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம தோட்டத்தில் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணது தாங்க vlog-ஆக எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்திங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க, ஒவ்வொருத்திங்க பொங்கல் வைக்காமையே சாமி கும்பிடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி கும்பிடுவாங்களோ அந்த மாதிரி தாங்க நாங்கள் கும்பிட்ருக்கோம். மாமாவும் பாட்டியும் சொல்லும்போது நானும் சிஸ்டரும் சேர்ந்து தாங்க செஞ்சோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 இயர்ஸாகவே மாட்டுப்பொங்கல் வைக்கிறது இல்லைங்க. இப்போ 2 இயர்ஸாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நாங்கள் செகண்ட் இயர் நாங்கள் வைக்கிற பொங்கலுங்க. இது செகண்ட் இயரு. ஒரு 11 o'clock மேலே கிளம்பி வந்திருந்தோங்க மாட்டை குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி பார்த்திங்கன்னா மாமா எப்படி தட்டை பண்ணுவாங்களோ அதே மாதிரி கவக்கோல் குச்சி எடுத்துகிட்டு தட்டை இது பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அப்புறம் இது 3rd மாடுங்க. மொத்தம் 3 மாடு 2 கண்ணுக்குட்டி இருக்குங்க. இப்போ 3ஆவது மாடு தான் குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மொட்டை மாடு மட்டும்தான் குளிக்க வர்றதுக்கு வரமானேன்னு சொல்லிச்சே தவிர மற்றதெல்லாம் கம்முன்னு குளிச்சுட்டு போயிடுச்சுங்க. மாட்டுக்கு கொம்புக்கு பார்த்திங்கன்னா காவியெல்லாம் அடிக்கணும் இல்லைங்க. ஃபஸ்ட் இப்போ குளிச்சுட்டு காயிட்டும் நம்ம ஈவினிங் மாட்டுக்கு காவி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிட்டு காயிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாங்கள் ஒரு 2 o'clock காட்ட வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஏன்னா இப்போ போனால் தான் ரெடி ஆகிட்டு ஒரு 4:30 காட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பொங்கச்சருவோம், அரிசி குண்டால் அரிசியெல்லாம் போட்டு தட்டம் கரண்டி எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. பூஜை சாமானுக்கு உண்டான ஐட்டம் முன்னாடி எடுத்து கொண்டாந்து வச்சிட்டோம்னா போகும்போது பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒன்று ஞாபகம் வரும்போது எடுத்து கொண்டாந்து வச்சாச்சுங்க. ஒரு 4:30 காட்ட எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. பாட்டி ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து விட சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை தாங்க தெளித்து விட்டுட்டுருக்கேன். விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஐட்டம்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கை விரித்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஐட்டம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி வேணுங்க. அதுக்கு மோட்ரு போட்டுட்டு இருந்தாங்க அத்தை. தம்பி பார்த்திங்க அப்படின்னா ஓஸ் விளையாடிட்டு இருந்தான். சரி கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. தண்ணி பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம 2 பொங்கல் வைக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பெரிய பொங்க பானையில், அடுத்து சின்ன பொங்க பானையில். பொங்க பானை ஃபஸ்ட்டு பொங்கினதுக்கப்புறம் தான் சின்ன பொங்க பானை பொங்கணுமாமாங்க. அதனால் இது பாதி வேலை முடியும் போது சின்ன பொங்க பானை வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெரிய பொங்கல் தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அரிசி களைஞ்சிட்டு அந்த தண்ணி ஊற்றி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மாமா பார்த்திங்க அப்படின்னா சைட்லேயே தெப்பக்குளம் கட்டுறதுக்காக சாணியில் தெப்பக்குளம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இதே எங்கள் அமிச்சி ஊர்லையெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பொங்கல் வச்சாங்க. எனக்கு மற்றதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த தெப்பக்குளம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா மண்லேயே பறைச்சி படல்பட்டி வச்சு, பின்னாடி படல்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி வச்சு கீழே மண்லேயே தான் தோண்டி தெப்பக்குளம் கட்டுவாங்க. ஆனால் இங்கே மாமா சாணியில் தான் தெப்பக்குளம் கட்டினாங்க. அப்புறம் அப்படியே நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பொங்கல் வச்சதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா ஒரு சைடு சாஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதனால கரெக்ஷன் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த பொங்கல் பாதி ஒர்க் முடியும் போது சின்ன பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பார்த்தீங்க அப்படின்னா எங்களை விடவே இல்லை. மொத்தம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே பண்ணிகிட்டு இருந்தான். பாப்பா கம்மல் உட்காந்து மண்ணில் விளையாடிட்டு இருந்தாங்க. அவள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. தம்பி தான் எங்கள் கூடயே நான் பொங்கல் வைக்கிறேன், நான் இதை பண்ணுறேன், விறகு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்புறம் சரி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் 2 பொங்கலுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்லபடியாக பொங்கி வந்ததுங்க. அப்புறம் அப்படியே பாதி ஒர்க் அது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சின்ன பொங்கலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கழிஞ்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தம்பி பாருங்கள் விடுவேனான்னு நானும் தான் அரிசி கழிவேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் வச்சு அரிசியை போட்டு கழின்னு கழிஞ்சிட்ருக்கானுங்க. அப்படி கழிஞ்சு அப்படியே சின்ன பொங்கலும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதையும் வச்சதுக்கப்புறம் தான் பெரிய பொங்கல் பொங்குச்சுங்க. பொங்கல் 2மே இந்த வருஷம் ரொம்பவே நல்லபடியாக பொங்கி வந்ததுங்க. அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம். ஸோ அதனால் நல்லா வரணும் அப்படின்னு தான் ரொம்பவே திங்கிங்காகவே இருந்துச்சு. அதுவும் நல்லபடியாக வந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க. இப்போல்லாம் நம்மளுக்கே இந்த ஒர்க் வரும்போது ஐயோ இது ஏன்டா இப்போ நம்மளுக்கு வருது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுது. ஏன்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலு இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்து வீடு க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு
மறுபடியும் வீடு ஒருக்கா க்ளீன் பண்ணணும். ஸோ அதை நினச்சாவே வந்து பயமாக இருக்குங்க. அந்த ஃபேஸே பரவாயில்ல, இந்த ஃபேஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி தான் ரினித்தும் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து அவங்க செய்கிறது கிடையாது. இதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து செய்கிறாங்க. ஓகே கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இப்போ இந்த தண்ணியிலலாம் பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் நான் தான் அரிசி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது விளையாட்டாக தெரியுது. ஆனால் அந்த தண்ணி வந்து மிஸ் ஆகி வந்து அவங்க கையில் பட்டுருச்சு அப்படின்னா கை வந்து கொப்பளிச்சிருங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுங்க. சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் வந்து எவ்வளவோ சொல்கிறோம், வேணாம் தம்பி வந்து சுட்டுரும் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டான். சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து விட்டுட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நானே வந்து அரிசி ஃபுல்லாக எடுத்து போட்டாச்சுங்க. அப்படியே வந்து செகண்ட் பொங்கலும் வந்து பொங்கிடுச்சு. அதுக்கும் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு போடுவேன் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் அதுக்கும் வந்து அரிசி போட்டாங்க. பெரிய பொங்கல் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா பால் பொங்கல் தாங்க. பால் பொங்கல்னால் வெறும் பொங்கல் தான் வந்து வைப்போம். தை 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கிற பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சாச்சுங்க. இது வந்து 2 பொங்கலுமே பார்த்திங்கன்னா பட்டி பொங்கலுங்கிறது வந்து வெண்பொங்கல் தான் வந்து வைக்கணுங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோலம்போட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தெப்பக்குளத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறது வந்து ரினித்து தாங்க, நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு அதுவும் கோலமும் அவன் தான் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே முன்னாடி வந்து படப்பு வைக்கிறதுக்காக வந்து நான் ஒரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோலம் போட்டு கலரும் வந்து அவன் நேற்று ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க வீட்லேயே பார்த்திங்கன்னா கலரு. சரி அதை கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டாச்சுங்க. அப்படியே வந்து லேட்டும் ஆயிடுச்சு, 6 o'clock மேலேயே ஆயிடுச்சு, இருட்டிடுச்சுங்க. அப்புறம் அப்படியே வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து காவி பூச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கொம்புக்கு வந்து இருக்கிறதே வந்து சின்ன கொம்பு தாங்க, நம்மக்கிட்ட வந்து பெரிய கொம்பு இல்லை. ஸோ சின்ன கொம்புக்கு வந்து பூசிட்டு அந்த மாட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கையோட இதை வந்து பதிக்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லா மாட்டுக்குமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே இதை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோங்க. தெப்ப குளத்தில் பார்த்தீங்கன்னா சாணி பிள்ளையார் ஒன்று, மஞ்சள் புள்ளார் ஒன்று பிடிக்கணுங்க. அதுக்கெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இருந்தோம். இந்த வெள்ளை மாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை வைக்கிறது வந்து நல்லாவே தெரியும். அத்தை வந்து இதே மாதிரி 3 மாட்டுக்கு 2 கன்றுக்குட்டிக்கு வந்து காவி வந்து அடித்து விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து பட்டிப்படலுக்கு அதுக்கப்புறம் கரும்புக்கு எல்லாத்துக்குமே வந்து காவியில் வந்து திண்ணீர் இடணுங்க. ஸோ அதனால் அதையும் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. கன்றுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து மிரளுதுங்க. ஏன்னா நம்மளை பார்த்து, ஏன்னா இதெல்லாம் புதுசாக இருக்குல்லங்க, இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோவா வந்து நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமே வந்து மிரட்டிகிட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே வந்து இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா தெப்பக்குளத்துக்கு முன்னாடி வந்து சாணி புள்ளார் ஒன்று, மஞ்சள் புள்ளார் ஒன்று. சாணி புள்ளாருக்கு பார்த்திங்க அப்படின்னா அருகம்புல், மஞ்சள் புள்ளாருக்கு பார்த்திங்கன்னா வெத்தலையோட காம்பு வந்து குத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பட்டிப்படலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வேட்டி கண்ணாடி 2 இதில் இருக்குங்க மைகோதிங்கிறது, அந்த மைகோதி ஒன்று வைக்கணும்னு சொன்னாங்க, அதில் வச்சுருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காப்பு கட்டியிருப்போம் இல்லைங்களா, அந்த தலையை வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க. படலுக்கு வந்து 2 கரும்பு வந்து சாய்ச்சி வச்சுருந்தாங்க. இவங்க தாங்க எங்கள் பாட்டி, இவங்க தான் கைட் பண்ண நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். பாட்டி வந்து உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இளநீ வந்து ஒன்று சீவி மட்டும் வைக்க சொன்னாங்க, அதையும் வந்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து படப்பு வந்து 11 படப்பு வந்து நாங்கள் போட்டிருந்தோங்க. இது வந்து வெண்பொங்கல்னு காட்டி சர்க்கரை பழம் மட்டும் இதுக்கு ஆட் பண்ணியிருந்தோங்க. கரும்பு சர்க்கரை எல்லாத்துக்கும் ஒரு பழம் வந்து வச்சுருந்தது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு படப்பு 9 பேர்த்துக்கு. அது போக பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து படைக்கிறதுக்கு மாட்டுக்காக 2, நாய்க்கு வந்து 1ன்னு சொல்லி 11 படப்பு மொத்தம் வச்சுருந்ததுங்க. அடுப்பிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரே வந்து புகையாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்கள் வந்து சாம்பிராணி புகை பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து தணலுக்காக இருந்த விறகெல்லாம் வந்து அப்படியே அடுப்பில் வந்து போட்டு விட்டுருந்தோங்க. அதனால் வந்து ரொம்ப புகை கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் பூஜைக்கு உண்டான எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு மாமா வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் வந்து போயிருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மாமாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாமா வந்தோடனே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அம்மா வீட்டு சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுப்பொங்கல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணது இல்லைங்க, ஏன்னா காடு தோட்டம்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து மாட்டுப்பொங்கலெல்லாம் அங்கே வச்சது இல்லைங்க. தை 1 அன்னைக்கு வாசப்பொங்கல் வந்து வருஷம் வைப்போங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அமிச்சி ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க மாட்டுப்பொங்கலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா. இப்போ நம்ம வளர்ந்து வந்து நம்மளே வந்து மாட்டுப்பொங்கல் வைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய ஒரு புது புது விஷயத்த வந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இதில்
அதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளே வைக்கும்போது. அப்புறம் அப்படியே வந்து சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இங்கே மண் விளக்கு தீபம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து வந்து வெண்ணெய் கொண்டு வந்து இங்கே நம்ம பொங்கல் வச்ச இதுலேயே வந்து உருக்கி நெய் வந்து ஊற்றி தான் வந்து தீபம் பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. பற்ற வச்சுட்டு அப்படியே வந்து தம்பி தான் வந்து பற்றி வந்து பற்ற வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் வந்து பற்றியும் வந்து பற்ற வச்சுருந்தான். அப்புறம் சாம்பிராணி பொடியும் அப்படி தான் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தணலில் வந்து சாம்பிராணி பொடி வந்து போட்டுட்டு இருந்தானுங்க. பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேருந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தா கம்மன் நிற்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் கட்டி வந்து பால் கறந்துட்டு இருந்தாங்க ஒரு 5:30 காட்ட. அதனால் வந்து மாடு வந்து இப்போ பக்கத்தில் பிடிச்சி கட்டிக்கலாம் சாமி கும்பிட்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து அதை பிடிச்சி கட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து உடச்சி அங்கே முன்னாடி பழத்துக்கிட்ட வந்து வச்சாச்சுங்க. வச்சுட்டு தண்ணி வந்து சுற்றி போடணுங்க. தண்ணி சுற்றி போட்டுட்டு நம்ம சாம்பிராணி புகை போடுறோம் பார்த்தீங்களா, அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சூடத்தை வந்து காமிச்சிக்கலாங்க. சூடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் காமிச்சிட்டு மாடுகள் எல்லாத்துக்குமே வந்து காமிச்சாங்க. அதே மாதிரி சாம்பிராணி படியும் பார்த்தீங்கன்னா மாடுகள் எல்லாத்துக்குமே வந்து காமிச்சாங்க. பார்த்தீங்கன்னா 8 o'clock கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க. 2 பேரும் வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் சீக்கிரமே வந்து பொங்கல் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4:30க்கே வந்தோம். அப்போவுமே பார்த்திங்கன்னா டைம் வந்து இழுத்துருச்சு. ஆளுக்கு ஒரு வேலையாக தாங்க பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா 8 o'clock கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க. ரிலேஷன்லாம் யாரையுமே கூப்பிடலிங்க. இனி வந்து பகவதி அம்மன் கோயில் பொங்கல் வருங்க, அது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேணாம், இப்போ நம்ம மட்டும் கும்பிட்டுக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நாங்கள் மட்டும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடி முடிச்சிட்டோங்க. பார்த்திங்க அப்படின்னா சூடெல்லாம் வந்து மாடுகளுக்கும் வந்து இவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு திங்களும் நம்ம படப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு படப்பை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறீங்க பார்த்திங்கன்னா வாவூஸ்னு சொல்லிட்டு கையில் வந்து வேப்பந்தலை வச்சுருக்காங்க, அதிலிருந்து எடுத்து வாவூஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் போகிறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து அன்னம்னு சொல்லி போகிறாங்க. இந்த மாதிரி வந்து பட்டிப்படலை வந்து சுற்றிட்டு இருக்க மாடுகள் இருக்க எல்லா மாடுகளையுமே வந்து சுற்றி வந்தாங்க. இதெல்லாம் தாங்க புதுசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அப்புறம் இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு படப்பெடுத்து நாங்கள் வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டோங்க. சாப்பிட்டு கடைசியாக வந்து ஒரு படப்பை மட்டும் வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் வந்து தனியாக வந்து வச்சுருந்தோங்க. இவங்க பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து கரும்பு வெட்டி தந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோங்க. மாடுக்கு வந்து கொடுத்தாங்க. மாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே வந்து வாழை இலையோடு வந்து அப்படியே வந்து சாப்பிட்ருச்சு. இந்த ஒரு மாடு தாங்க நல்லா சாப்பிட்டுச்சு, மற்றது கூட சாப்பிடல. இது வந்து நல்லாவே இது சாப்பிட்டுச்சு. சர்க்கரையும் போட்டு கொடுத்தங்காட்டி நல்லாவே வந்து சாப்பிட்ருச்சுங்க. நாங்கள் வந்து சைடில் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து கரும்பும் வந்து வெட்டி கொடுத்தாங்க. அதையும் கொண்டு போய் பேக் பண்ணி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காப்பு கட்டியிருப்போம் இல்லைங்களா, அந்த பூ அதெல்லாம் வச்சு வந்து ஒரு மாலை மாதிரி வந்து செஞ்சுருந்தாங்க. கடைசியாக அந்த ஒரு படப்பை மட்டும் எடுத்துகிட்டு தம்பி மட்டும் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் நிற்க சொன்னாங்க, நேருக்கு நேர். அவங்க அந்த மாலையாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து ஒரு தட்டத்தை வச்சு மைஹோதி வச்சு தட்டுனாங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து தாண்டி வரணுங்க. நான் நேர் தம்பி பார்த்து தாண்டி வரணுமாமாங்க. இது வந்து கடைசியாக பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹோப் நீங்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.